லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் பூலா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா, அந்த கர்ம எண் அப்படின்னு இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த பேரே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்னடா நமக்கு ரொம்ப இதுதான் தாற்பரியமாக வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. அந்த எண்ணை பற்றி சொல்லுங்க ஐயா நம்மளுடைய மக்களுக்கு. நான் கேள்வி கேட்குறேன், விதின்னு இருக்கும்போது கர்மான்னு ஒன்று இருக்காதா? விதியன் ஒன்று இருக்கும்போது கர்மா என்னன்னு ஒன்று இருக்காதா? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ விதியன் சொல்லிக் கொடுக்கும்போது கர்மா என்ன சொல்லிக் கொடுக்கலையே? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் வேறு ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஒரு தேதிக்கு கர்மனா என்னன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு சமாச்சாரம். 24/6/1989 தேதி உள்ளவங்களுக்கு இந்த கர்மா இவருக்கு அதை விடாதது. இப்படி தான் லைஃப் பண்ணணும், கடைசி வரைக்கும் அவர் லைஃப் இப்படி தான் இருக்குமா? எஸ், இப்படி தான் இருக்கும். நல்லா தானே போயிருந்தது, நல்லா தான் போச்சு. இதுக்கு பேர் தான் கர்மா. கர்மா எப்போ வேலை செய்யுங்கிறதுக்கு இப்போ கர்மா என்னோட காம்பினேஷனும் விதி என்னோட காம்பினேஷனும் வந்து நல்லா இருக்குது, வெள்ளாக இருக்குது அப்படின்னா அது என்ன காம்பினேஷன், பெஸ்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது என்ன? பெஸ்ட்டாக கனெக்டிவிட்டி ஆகிறது 1/9 கனெக்ட் ஆகும். 1/9 ஓகே கனெக்ட் ஆகும். 3/9 3/9 கனெக்ட் ஆகிடும். அது மாதிரியும் கனெக்ட் ஆகும். ஏன் இப்போது அரசியல் தலைவருக்கு இப்போ ஒருத்தருக்கு நடந்துச்சு இல்லையா? என்ன ஏஜில் நடந்துச்சு? அவருக்கு என்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை 42 அவருக்கு 42 தான் நடந்திருக்கும். யார் தெரியுதுங்களா சொல்கிறது? இப்போ ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு 42 தான் நடந்திருக்கும். விஜய் தானே சொல்லுங்கள்? விஜய் தான். யாரும் ஈஸியாக துச்சமாக அடுத்தவங்களுக்கு வந்து இவருக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது தனக்கு. ஆனால் ஒன்று, ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. எல்லோருமே வந்துட்டு ஒரு சொல்லப்போனால் உங்களோட இன்டர்வியூ வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறையவும் பயன்பெற்றுட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம வந்து பிறப்பு எண், விதி எண் இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டோம். நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, நிறைய பேர் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட லைஃப் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி அதை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா, அந்த கர்ம எண் அப்படின்னு இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த பேரே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்னடா நமக்கு ரொம்ப இதுதான் தாற்பரியமாக வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. அந்த எண்ணை பற்றி சொல்லுங்க ஐயா நம்மளுடைய மக்களுக்கு. ஆமாம், விதியன் அப்படிங்கிறது பொதுவாக யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. நான் வந்ததுக்கப்புறம் தான் விதியன்னா என்னங்கிறது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி மக்களுக்கு விதியன் அது ஏன் விதியன் இது இருக்குங்க அப்படிங்கன்னு சொல்ல வந்துட்டாங்க. தேதி, மாதம், வருஷம் மூணுத்தையும் கூட்டினா கடைசி 4ஆவது நம்பர், அதுதான் விதியன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களும் கரெக்டாக ஐயா என் டேட் இதியா, என் விதியன் இதியா அப்படின்னு நேராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்தது, தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி தெரிஞ்சிட்டாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது கர்மா என்னன்னு புதுசாக சொல்கிறீங்களே, நான் கேள்வி கேட்குறேன், விதின்னு இருக்கும்போது கர்மான்னு ஒன்று இருக்காதா? விதியன் ஒன்று இருக்கும்போது கர்மா என்னன்னு ஒன்று இருக்காதா? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ விதியன் சொல்லிக் கொடுக்கும்போது கர்மா என்ன சொல்லிக் கொடுக்கலையே? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கிறணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டாக்கா வாழ்க்கையில் வந்துட்டு விரக்தி வந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாகவே அனுப்பி கடவுள் கூட என்ன பண்ணுறாரு, படைச்சிட்டாரு, விட்டுட்டாரு, கொஞ்ச நேரம் ஓடவும் விட்டுட்டாரு, ஆடவும் விட்டுட்டாரு. கொஞ்சம் துன்பம் கொஞ்சம் இன்பம், அவ்வளோதான். அப்படியே மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அப்புறம் எப்படி கொடுக்கணுமோ கொடுக்குறாரு. அது மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போது நம்ம மனித பிறப்பே வந்து பார்த்திங்கனாக்கா விதியையும் கர்மாவையும் நாம் வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும், அது வாழ்ந்து கழிக்கத்தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உண்டு. அந்த மனித பிறப்பு எடுத்ததே அதற்குத்தான். விதியையும் பார்க்கணும், கர்மாவும் பார்க்கணும், அது இருக்கத்தான் செய்யும். என்ன செய்கிறது, அதிலிருந்து நாம் மீளணுன்றது தான். எப்படி வெளியே வரணும், எப்படி மீளணும், எப்படி அதிலேருந்து அதான் மீளணும், வெளியே வரணும். என்ன செய்கிறது? எல்லாத்துக்கும் எல்லா வழியும் தெரியுமா அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் எல்லா வழியும் தெரியலையே. வழி தெரிஞ்சால் எல்லாருமே வந்துடலாம்.
அதுதான் வழி சொல்லிக் கொடுக்க யாருன்னா ஒரு ஆசான் மாதிரி ஒருத்தர் வேணும், குருஜியோ ஆசானோ. அதுக்கு தான் நான் இருக்கிறேன். நான் கடந்த 40 வருஷமாக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மேக்ஸிமம் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய விஷயம் அதிலிருந்து ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ கர்மா என்னென்னா என்ன, விதி என்னன்னாக்கா தேதி, மாதம், வருஷம். வருஷத்து வரைக்கும் தனியாக கூட்டணும் மேலே போடுங்க. இப்போ ஒரு தேதி எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் பிறந்த தேதி 24/6/1989, 24/6/1989 அப்படின்னாக்கா இவருடைய ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னா 6 இந்த 1989 வரைக்கும் கூட்டினீங்க. கூட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி 9 வரும். 1989 9ன்னு வரும். அப்போ 6 6 9 திருப்பி 3 கூட்டணுங்க. 6 6 12 21 3ன்னு வரும். அதுதான் விதியன். அது உங்களுக்கு தெரியும். திருப்பி ஏன் சொன்னனாக்கா தெரியாதவங்க சில பேர் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் புரியல. இப்போ புரிஞ்சிருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இது 4 நம்பர் வந்துருச்சு. 4வது நம்பர் தான் விதியன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. 6 6 9 3 திருப்பியும் கூட்டுங்க. 6 6 12 9 கூட்டினா 21, திருப்பி 3 கூட்டுங்க 21 3 24 2 4 6 அப்படின்னா 5வது நம்பர், அதுதான் கர்ம எண். அப்போது விதி எண் 3 மொத்தத்தையும் கூட்டும் 5 நம்பர் சேர்த்தாக்கா அதுதான் கர்ம எண் 6. அப்போது 3 6 நம்ம வந்து கான்செப்டில் ஃபார்மெட்டில் வந்துட்டு ஆப்போசிட் தான் நம்பர். அது கொயிட் ஆப்போசிட்டு. அப்போது 3 நிற்கிது, அங்கே 6 நிற்கிது. இது விதி 3 கர்ம 6. இந்த விதி 3 கர்ம 6. இப்படி ஒருத்தர் பிறந்த தேதி இருக்கிறார், யாரோ XRY ராபிசிடு யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரை சொல்லலை, ஏன்னா நம்ம இந்த தேதி சொல்லிட்டு ஒரு பேரை போட்டோன்னு வைங்களேன், கரெக்டாக அந்த பேரில் போய் அவர் கனெக்ட் ஆகிடுவார். யாரோ ஒருத்தர் இருப்பார், நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமோன்னு நினச்சிப்பார். இப்போ சொல்கிறது பேரை சொல்லாமல் வெறும் டேட்டே சொல்கிறோம். இந்த தேதியில் வந்துட்டு இவருடைய கர்ம வினை என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைஃபு ஒன்றும் ஸ்மூத்தாக தான் போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. லைஃப் வந்துட்டு நல்ல வசதியாக இருப்பார், நல்ல குவாலிஃபைடாக இருப்பார். சின்ன வயசுலேயே நல்ல பிஸ்னஸில் பெரிய உயர்ந்து காணப்பட்டிருப்பார். பணம், புகழ், அந்தஸ்து எல்லாமே நல்ல சிறப்பாக வந்திருக்கு. ஒரு பெரிய தலைவர் போஸ்ட்டில் கூட உட்காந்துருக்கலாம். எல்லாம் போய்கிட்டே இருக்குது, ஸ்மூத்தாக போகுது. இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் வேறு ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஒரு தேதிக்கு கர்மனா என்னன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு சமாச்சாரம். 24/6/1989 தேதி உள்ளவங்களுக்கு இப்படி வரும்போது தேதி விதி 3 கர்ம 6ன்னு இருந்தபோது 42.5 வயசு. இப்போ 42 வயசு ஆகலை அவருக்கு. 1989 என்ன வரப்போகுது, 35 36 தான் வரப்போகுது. ஆமாம், 36 முடிஞ்சிருச்சு. சாரி, 36 முடிஞ்சு 37 போகுது. ஆமாம், 42 வயசில் இவர் கர்மா என்ன வேலை செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா போயிட்டுருக்கிற ஃபேமிலியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தது சோகமான சூழ்நிலை வரும். இவர் விதியும் கர்மா அங்கே 2 பேரும் உள்ளே புகுந்து விளையாடி நல்லா போயிட்டுருக்கிற, நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற ஃபேமிலி லைஃபு டிஸ்டர்ப் ஆகிரும். டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கனெக்ட் ஆகுமானா ஆகாது, அவ்வளோதான், முடிஞ்சது, புரோக்கன் ஆயிரும். இந்த லைஃப் அப் டு லைஃப் வரைக்கும் இதே சூழ்நிலை தான் போகும். இதுதான் கர்மாங்கிறது. அப்போ கர்மாங்கிறது எங்கே போய் பண்ணோன்னாக்கா, அவர் டேட்டுக்கு அந்த விதியோடு போயிட்டு விதியும் கர்மாவும் முதல்ல கனெக்ட் ஆகுதான். விதியும் கர்மா கனெக்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். இதில் ஏற்கனவே நடந்ததை சொல்கிறத விட நடக்க போகிறத முன்கூட்டி சொன்னாக்கா நிறைய பேர் சேவ் ஆகுவாங்கன்றதுக்காக தான் இப்படி ஒரு சின்ன கால்குலேட் பண்ணான். அப்போ இதுதான் கர்மா. இந்த கர்மா இவருக்கு அதை விடாதது. இப்படி தான் லைஃப் பண்ணணும். கடைசி வரைக்கும் அவர் லைஃப் இப்படி தான் இருக்குமா? எஸ், இப்படி தான் இருக்கும். நல்லா தானே போயிருந்தது, நல்லா தான் போச்சு. இதுக்கு பேர் தான் கர்மா. கர்மா எப்போ வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுக்குறோம். இப்போது இந்த கர்மாவை நடக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்தாருனாக்கா நான் அதை சரி பண்ணுவேன். கர்மா அடுத்த உடனே வரணும்னு பார்த்தாக்கா தொட முடியாது, தொடாதன்னு சொல்லணும் எங்களை. அதுதான் அது அந்த கிரகணம் பிடிச்சா மாதிரி, கிரகணம் பிடிச்சிட்டு தான் அந்த நேரத்தில் போய் பார்க்க முடியாது, சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஹாயாக பார்க்கலாம், போகலாம், வரலாங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் தொடக்கூடாது. ஏன்னா அது அங்கே அதே தான். இப்போ தேதிகளும் முன்னாடி. அப்போ இந்த தேதி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆமாம் கரெக்டாக தான் போகுது. சரிங்க, இந்த தேதி எங்களுது இல்லைங்களே, உங்களுது வேணால் இல்லாமல் இருக்கலாம். அந்த விதி 3 கர்ம 6. இப்படி இருந்தவங்களுக்கு லைஃப்பில் இப்படிலாம் ஆயிடுச்சா? இப்படி ஆனவங்களுடைய தேதி விதியும் கர்மா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா? எஸ், இருக்கும். அப்படி போட்டு பாருங்கள். இந்த தேதிக்கு தான் இந்த வருஷத்தில் நடக்கும்னு சொன்னேன், இந்த வயசில் நடக்கும். ஏற்கனவே நடந்திருக்குன்னு உங்களில் போட்டு பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கும்.
இப்போ இந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ கர்மா என்னோட காம்பினேஷனும் விதி என்னோட காம்பினேஷனும் வந்து நல்லா இருக்கு வெள்ளா இருக்கு அப்படின்னா அது என்ன காம்பினேஷன், பெஸ்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது என்ன? ஆமாம், விதியும் கர்மாவும் பெஸ்ட்டாக கனெக்டிவிட்டி ஆகிறது 1-9 கனெக்ட் ஆகும். 1-9 ஓகே கனெக்ட் ஆகும். 3-9 3 and 9 கனெக்ட் ஆகிடும். அதாவது மாறியும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும். அதாவது இது கர்மா விதி விதி என்ன கர்மான்னு இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தான் சொன்னேன். வெறும் இவங்களுக்கு மட்டும்தான் அப்படி நடந்துருச்சுலாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இது மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் இப்போ ஒன்றுக்கு ஒரு இதுக்கு ஒன்று தானே சொல்ல முடியும், நிறைய இருக்குது. இந்த நிறையிலையும் கூட இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தவங்க நீங்களே போட்டு பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிச்சு. இப்போ கர்மா என்னன்னு சொல்லிட்டேன், எப்படி பார்க்கணுங்கிறது சொல்லிட்டேன். 4 நம்பரை கூட்டினா திருப்பி 3 நம்பரை கூட்டினா 4 அது விதி, அதையும் சேர்த்து கூட்டினா அதான் கர்மா அதான் கர்மா. அப்போது இந்த மாதிரி யாருக்குன்னா கொஞ்சம் சஃபராக இருக்காங்க, கொஞ்சம் இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களே போட்டு பாருங்கள். ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த கர்மா வந்து ஒரு வயசுக்கு பிறகு ஒர்க் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே ஐயா, எல்லாருக்கும் அந்த 42 வயசுக்கு அப்புறமா தான் அது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை முன்னாலே பின்னாலே ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? நம்ம எப்போ வரணும்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்டாக கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. எல்லாத்துக்குமே 42 வயசு தானா அப்படிங்கிறது கேள்வி. இந்த கர்மா அப்போ தான் வேலை செய்யுமா? சில பேருக்கு 30லேயும் செய்யும். அப்போ ஒரு கணக்கு வச்சுருக்கேன். 32லேயும் இருக்கும், 20 சில்லறையிலையும் வேலை செய்யும். ஆனால் சிவியராக எல்லாத்துக்கும், ஆனால் நல்ல கேள்வி. ஃபஸ்ட் கிளாஸ் கர்மாங்கிறது எல்லாத்துக்கும் எப்போங்க வேலை செய்யும்? ஃபஸ்ட் கிளாஸ் கேள்வி. கர்மாங்கிறது 30 கழிச்சிட்டு எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகிறது 32 வயசில் தான் கர்மாவே ஃபுல் ஸ்விங்கில் வேலை செய்யும். பொதுவானது எல்லாத்துக்குமே செய்யுன்றது இல்லை. எல்லா கர்மா நம்பர் வேலை செய்கிறது 32 தொடணும். 30 கழிஞ்சும் போது ஸ்டார்ட் ஆகிரும், 32ல் கனெக்ட் ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் எப்பப்போ வேலை செய்யணுமோ அந்தந்த அதுக்கு ஒரு காலம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அப்போ வரும். ஸ்டார்டிங் இது எப்போ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அந்த ஏஜ், அதான் ஸ்டேஜ். 32 வயசுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்துடணும் அதுக்கு முன்னதாகவே. அதுதானே கரெக்டு. அதுதான் அப்போ பார்த்து அதுக்கு முன்னையும் தெரிஞ்சுக்கிறலாம். ஆனால் அது அப்போ நமக்கு தெரியாது, புரியாது. எந்த ஒரு விஷயம், ஒரு இன்சிடெண்ட் டோட்டலாகவே நடந்ததுக்கப்புறம் தான் ஆமாம்ல நடந்துருச்சு, இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ தான் நம்ம அதை பற்றி பேசுவோம். இதெல்லாம் விதி பயன் நடந்துருச்சு, இதெல்லாம் கர்ம வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு சமாதானம் பண்ணிப்போம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம். நம்ம சொல்கிறது நீங்கள் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுதான் கணக்கு, இதில் எங்கேயுமே மிஸ்பிளேஸ் ஆகாது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், அப்போ தான் இருக்கும். இந்த தேதிக்கு இந்த ஏஜ், சில பேருக்கு 50 நடக்கலாம், சில பேருக்கு இது நடக்கலாம். ஏன் இப்போது அரசியல் தலைவருக்கு இப்போ ஒருத்தருக்கு நடந்துச்சு இல்லையா, என்ன ஏஜில் நடந்துச்சு அவருக்கு? என்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை 42 அவருக்கும் 42 தான் நடந்திருக்கும். யார் தெரியுதுங்களா சொல்கிறது? இப்போ ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு 42 தான் நடந்திருக்கும். விஜய் தானே சொல்லுங்கள். விஜய் தான், அவரே தான். நமக்கு தெரிஞ்சது ஒன்றா இப்போ இருக்கும். புகைச்சல் அப்போவுமே ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம சொல்கிறது அவர் சொல்ல வேறு யாரும். ஆனால் இப்போ விஜய் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அவருக்கும் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும். அது வேலை செய்யும். அது 42 தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு அவங்க மனைவி அதானே சொல்கிறாங்க, இது 5-6 வருஷமாக போயிட்டுருக்குன்ட்டு. இப்போ உள்ள ஏஜ் அதை கழிச்சு போட்டு பாருங்கள், 42 வந்துடும். 42 வயசு கொஞ்சம் பொல்லாததான் போல. அங்கே கனெக்ட் ஆகுது பாருங்க, 42 அந்த கனெக்ட் ஆகுதா இல்லைங்களா பாருங்க. அதே தான், அதில் ஒன்றும் மிஸ் ஆகாது, வாய்ப்பும் இல்லை. அது எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். இதில் அந்த மாதிரி அந்த 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 விதி எண்ணும் கர்மாவும் எப்படி கனெக்ட் ஆகுது, எந்த நேரத்தில் அது உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். இதோ இப்போ நம்ம கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் ரியலாகவே ஒருத்தரை கனெக்ட் பண்ணி விட்டீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அதான் இருக்கும். அவர் மனைவி அதானே சொன்னாங்க, இது 5-6 வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ அவர் ஏஜையும் இதையும் கணக்கு போட்டு பார்த்தாக்க அந்த 42 வந்துடும். கண்டிப்பாங்க ஐயா. அதாவது கர்மா எண் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில் என்னமா பாடாப்படுத்த போகுது அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை தூக்கி விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தானேங்க. இந்த நேரத்தில் பொதுவாக எல்லாருடைய பெயர்களினுடைய எழுத்துக்கள் தொடர்பில் அவங்களுக்கான பெயர்களினுடைய எழுத்து இந்த எழுத்தில் ஆரம்பிக்குது, அந்த பலாபலன்கள் என்ன, இல்லது அவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட இயல்புகள் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் அறியறதுக்கெல்லாம் ஆவலாகவே இருப்பாங்க. இன்றைக்கி நான் கேட்க போகிற எழுத்து PB. இந்த 2 எழுத்துலையும் ஆரம்பிக்கிறவங்களுடைய பெயர்கள் அல்லது அந்த நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆமாம், முதல்ல பியை சொல்கிறோம். பி ஃபார் பாலு பிரதரு அப்படி சொல்லிக்கிறோம். அவரது முடிச்சதுக்கப்புறம் பிக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பி 90லேருந்து 95% ஜென்ஸாக தான் இருப்பாங்க. நான் இப்போ சொல்கிறது டேட் இல்லை, பேரை வச்சே சொல்கிறேன். பேரை வச்சுக்கிட்டு பியில் பேர் ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் 90 to 95% பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுடைய
பேராக தான் இருக்கும். பெண்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, கம்மியாக இருக்கும். சரி, பியில் பேர் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க. அவங்க பேசுனா கூட வாய்ஸு கூட அங்கே எப்படி இருக்கிறீங்க நல்லா இப்படி தான் பேசுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, மென்மையாகவே நடந்து கொள்வாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பேஷன்ஸாகவே இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அடுத்து எது பேசினாலும் கொஞ்சம் யோசித்து தான் பேசுவாங்க, நிதானமாக பேசுவாங்க. அப்படிங்களா, சரி நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா அவங்களுக்கு கனெக்ட் வந்துட்டு லைனில் வந்துட்டு சொல்லுவாங்க. அதுமாதிரி யோசித்து சொல்லுவாங்க. பிரத்தியாரை வந்து மற்றவங்கள வந்துட்டு மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் பேசுவாங்க. மூணாவது ஆளுங்களை வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில வார்த்தைலாம் வந்துட்டு அப்படியே நம்ம கடிக்கிற மாதிரி சில வார்த்தைலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு அந்யோன்யம் இருக்கும். இப்போவுமே எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டே இருங்க, என் வீட்டில் அவர், எங்கள் வீட்டில் இவங்க, இப்படி போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கு, ஆமாம் அப்படின்ட்டு. நான் அடுத்து பிஏ சொல்ல போகிறேன், அப்பையும் பாருங்கள். எதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பொலைட்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப பணியோடு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப அதீதமானது இருக்கும், அதிக பக்தியோடு தான் இருப்பாங்க. அவங்களோட வயசு கொஞ்சம் பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. எதையும் பட்டு டிசிஷன் எடுப்பாங்க. இம்மிடியட்டாக எந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. டக்கு அதாவது என்ன சொல்லுவாங்களே, எடுத்தவங்க கவுத்தங்க பட்டுலாம் டிசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. அடுத்து அவங்ககிட்ட அந்த செல்ஃபிஸு அப்படி இருக்காது, அதாவது சுயநலம் அப்படின்றது இருக்காது. பொதுவாகவே அவங்க ஒரு வேலை பேசுகிறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்கனாக்கா பிரத்தியாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் குறிப்பாக சுயநலமும் கண்டிப்பாக இருப்பாங்க, இருக்கவே இருக்காது அவங்ககிட்ட. பொதுநலம் வேணால் இருக்கலாம். இது பியில். பி அப்படியே குவைட் ஆப்போசிட்டு. என்ன அப்படி தான் இப்போ எடுத்தோடனே இருங்க என்னங்க பேச்சே வந்து இந்த காஃபியை கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, காஃபி கொஞ்சம் தூக்கலாக, அந்த டிகாஷனை கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொடுப்பாங்க. காஃபியை போட்டு கொடுக்கலாங்க, இவங்க பேச்சே தூக்கலாக தான் இருக்கும். இதுலேயும் பீலையும் ஜென்ஸு 90லேருந்து 95 பீலையும் ஜென்ஸு தான் இருப்பாங்க. லேடிஸு அதாவது இதில் எந்த அனலைசேஷன் பாருங்கள், எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வெறும் நம்பரை மட்டும் பண்ணல, பேர் கூட உலக அளவில் பர்சன்டேஜ் இவங்க தான் அதிகம் இருப்பாங்க, கம்மி இருப்பாங்கன்ட்டு ஒரு கேல்குலேஷன். அடுத்து பேச்சே ஒரு ரஃப் அண்ட் டப் தான் இருக்கும். சொல்லுங்கள் அப்புறம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு, ஒன்றும் கொஞ்சம் மெதுவாக அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், எதிரால் உட்காந்துக்கிறவங்க. அப்படி தான் பேசுவாங்க. பேசும்போது எதையும் யோசித்து பேசுவாங்க. அவர் யோசித்து பேசினார், இவர் யோசித்து அது என்ன 2 வாட்டி யோசித்து பேசுகிறீங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நிதானமாக தானே இருப்பாங்க யோசித்து பேசுகிறவங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. யோசித்து பேசுகிறவங்கனாக்கா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுவிட்ச் வந்து டக்குன்னு சுவிட்ச் அவுட் பண்ணி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஏன் போன வாரம் அப்படி பேசுகிறீங்க, இப்போ இப்படி பேசுகிறீங்க, அது அப்படி தான். எல்லா மனுஷங்கிட்டும் யோசித்து பேசுகிறவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கும், யோசித்து பேசுகிறவங்க கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அப்போது பீல பேருக்கும் கரெக்டாக இருக்க மாட்டேங்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, அது ஜாக்கிரதை. அப்புறமா மற்றவங்கள ஹட் பண்ணிலாம் பேச மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. இவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. நான் இப்படி தான் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களாம் ரொம்ப ஈஸி டேக்கராக எடுத்துப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குன்னு, அதெல்லாம் முடியவே இல்லை, சாத்தியம் இல்லைன்னு தெரியுமோ தெரியாதோங்கிறது வேறு. ஈஸியாக உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்டையும் அப்படி தான் இருப்பாங்க. நான் சொல்கிறேன் நீ செய்ய, என்ன முஷத்துக்கு பேசுகிறார், ஓ இரியா கேட்க மாட்டார். அவர் பாட்டு சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். காதில் வாங்கினாரா இவங்க பதில் சொல்கிறத கூட லிசன் பண்ண மாட்டார், அப்படி தான் இருப்பார். இப்போவுமே பேசிட்டு பார்ப்பீங்க, எல்லோரும் பார்த்துட்டு அவங்கவுங்களும் அவங்க வீட்டிலையே பார்த்துட்டு, எப்பா புண்ணியமா எங்கள் வீட்டை பற்றி அழகாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு, கூப்பிட்டுறால அவரே கூப்பிட்டு உங்கள் கதை தான் சொல்கிறாங்க கேளும்பாங்க. அப்படியே இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். யாரையும் ஈஸியாக துச்சமாக அடுத்தவங்களுக்கு வந்து இவருக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது தனக்கு. ஆனால் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பிலேயும் நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, பதவியில் வசதியாகவும் இருப்பாங்க. பீலேயும் நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. அதுதான் அங்கே ஒரு பெரிய விசேஷம். பியில் பேர் இருக்கிறவங்களும் நல்ல பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க, நல்ல வசதியாகவும் இருப்பாங்க. பீலேயும் அதே தான், நல்ல பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க, வசதியாகவும் இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு குறைவில்லை. ப்ராப்ளமே அதான். எடுத்தனுக்கு ஒருத்தன் ஈஸியாக பேசிடுவாங்க. 1ஆம் நம்பர் செல்ஃபிஸ் தான் அவங்க. ஏன் உங்கள் பேர் அதுவா இல்லையா? இல்லை, எனக்கு பி
அதாவது பேர் வந்து பாரதி தான், ஆனால் ஒருத்தங்க பின்னு போட்டு அவங்க பேர் எழுதுவாங்க, ஒருத்தங்க பின்னு போட்டு எழுதுவாங்க. நீங்கள் சொன்னது ரெண்டுமே அப்படியே அக்குரேட்டாக பொருந்தி போகுது, அதனால யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை இருக்கும், நான் வந்து பார்க்குறவங்க யோசிப்பாங்கன்னு பார்த்தேன், நீங்கள் கேட்குறவங்களும் யோசிக்கிறீங்க. இல்லை அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நம்ம வந்து ஒரு கேமராக்கு முன்னாடி ஏதோ பேசணுன்றக்காரெல்லாம் பேசலை, அக்யூரேட்டாக இருந்தால் தான் நான் சொல்லுவேன் எல்லா விஷயத்தையும். ரொம்ப அனலைசேஷன் கரெக்டாக இருக்கும், அது 100% உண்மையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி பாரதியை பியா போட்டுருந்தீங்கன்னா சாஃப்டாக இருப்பாங்க, பாரதியை பியா போட்டு பாரதின்னு போட்டுனாங்க என்ன வேணும் அவங்களுக்கு வேணும், என்னைய எப்படி பேசுகிறீங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்க ஸ்பீச்சே வந்து பார்த்தீங்கன்னாக்காவே வேணா இப்படி கூட ஒரு படி மேலேயே பேசுகிறேன். நீங்கள் சொன்னதுக்காக பாரதிங்கிறது ஜென்ஸில் இருப்பாங்க, லேடிஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அவர் ஒய்ஃப் பேரும் பாரதி, அவர் பேரும் பாரதி, 2 பேரும். நான் கொடுக்க வைப்பேன், ஏங்க ஒருத்தர் பேர் யாரா பரதன் கூட வைங்க, அப்போ தான் ஜென்ஸ் பேர் பாரதின்னு கூப்பிட்டுனாக்க 2 பேரும் என்ன வேணும்னு கேட்குறீங்க. அது வச்சுட்டேங்க. உண்மையிலே வந்து 2 பேருமே சாப்பிட்டு 2 பேரும் பி தானா? 2 பேரும் பாரதி பி தான் போட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன், பாரதிங்கிறது லேடிஸு தான், அது பி போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பாரதி நீங்கள் சொன்ன மாதிரி பி போட்டிருக்குறாங்க, ஏன்னா நீங்கள் சொன்னதுக்காக சொல்ல போகிறேன், அதுவும் லேடிஸ்னே வச்சுக்கிறீங்களேன். அந்த பாரதிக்கு பிஹெச்ஏ ஆர்ஏ டிஹெச்ஏ ஐஇ பாரதி மென்மையாக இருப்பாங்க. இந்த பாரதிக்கு பி போடுறது பி போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஏஆர்ஏ டிஹெச்ஏ ஐஏ ஒய்யோ போட்டுட்டாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க வாய்ஸே லேடிஸ் மாதிரி இருக்கிறது ஜென்ஸ் மாதிரியே இருக்கும். இவனா செக் பண்ணி பாருங்கள். ஐயா சொல்லுங்க, உண்மைதானே? இல்லை இது உண்மை. இப்போ அதை தான் சொல்கிறேன். நம்ம வாய்ஸே வந்துட்டு ஆம்பளை ஃபோனில் கட்டிங்கன்னா ஆமாம் அதிகாரத்தோடு பேசுவாங்க. அதை நம்ம தான் அதானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்படி தான் சொல்லி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் எப்படிங்க இருப்பாங்க? அது சொல்லவே இல்லையே, ஒன்று விட்டுட்டிங்களே. ஆன்மீகத்தில் வந்து பியில் இருக்கிறவங்க ரொம்ப ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, இவங்களும் வந்து ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. அப்படிலாம் நான் சொல்லி முடிக்க மாட்டேன். அப்போ எப்படி தான் இருப்பாங்க? அங்கேயும் போய் சாமிக்கிட்டே போய் நின்று கூட எனக்கு இது வேணும், அது கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருன்னு என்னமோ அங்கே போய் ஆர்டர் போடுற மாதிரி போடுவாங்க. அங்கேயும் ஒரு சுயநலத்தோடு தான் பேசுவார். இறைவா எனக்கு அது முடிச்சு கொடுலாம் கிடையாது, எனக்கு இது வேணும், இது முடிச்சு கொடுத்துருங்க. அங்கேயும் ஒரு அதிகாரம் தான். அப்போது ஒவ்வொரு எழுத்தும் பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக வைக்கணும், எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். அதனால தான் சில பேர் வந்துட்டு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது இல்லைங்க ஜாதகத்தில் பி தாங்க வருது, அதெல்லாம் வராதுங்கன்றோம், வைக்க மாட்டேன். ஏன்னா இதுங்க வச்சேன்னா இவங்க டேட்டுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். இங்கே வச்சேன்னு வச்சுக்கிறேங்க அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். அவங்க எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க, முடியவே முடியாதுன்றோம். இந்த பீலாம் பேர் அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டேன் நான். ஒருவேளை அவங்க டேட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, பவர்லெஸ்ஸாக இருக்குது, இதை வச்சா தான் அவங்களால சர்வே பண்ண முடியும் லைஃப்னும்போது, அப்போ தான் பியில் பேர் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், வைப்பேன். அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க இவங்க. கண்டிப்பாக அதான் இந்த பார்க்குறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுங்க ஐயா. 100% ஆகுது. இப்போ நீங்களே பேசும்போது டக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த செகண்ட் இன்னொன்று கூட சொன்னேன், அதுவே பாரதி பிக்கு பதில் பி போட்டதாக கூட வாய்ஸே வந்துட்டு லேடிஸ் மாதிரி இருக்காது, ஜென்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஆட்டிடியூடும் ஜென்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. இதை செய், அப்படி பண்ணு, இப்படி போடணும், இப்படி போட்டு ஒரே ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் பண்ண ஐயோ என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. கரெக்டு தானே? அப்படி தான் பேசுவாங்க. ஸோ அது ஏன்னா அந்த லெட்டருக்குள்ளே இருக்கிற சவுண்டு, அந்த லெட்டருக்குள்ளே இருக்கிற பவரு, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நாம் அந்த லெட்டரோட கனெக்ட் ஆகும்போது நாம் அப்படி தான் இருப்போம். கண்டிப்பாக. அப்போ இந்த பி அப்படிங்கிற அந்த பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்க ஐயா? பிங்கிற பவர் அதுக்கு உண்டான பவர். இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, இசட் வரைக்கும் இருக்குது. எல்லா பவரும் என்ன அதனுடைய ரேஷியோ அது முதல் கொண்டு எனக்கு தெரியும். நல்ல வழியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இல்லை அதுதான் சொல்கிறேனே. இப்போது ஏன்னா இப்படி ஒரு அதிகாரம் இருக்குது, இப்படி ஒரு தோரணை இருக்குன்னா அது சூப்பராக வழியில் ஒரு யூஸ் இல்லை அதுதான் சொல்கிறேனே. இப்போ பி அவ்வளோ சீக்கிரம் நானே கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுக்கணுன்னாக்கா அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அந்த டேட் ஆஃப் பர்த்து உண்மையை சொல்லப்போனால் யூஸே அவங்களால வந்து இப்போ லைஃப்பில் மேலே வர முடியாது. ஏன்னா எல்லா நம்பரும் வந்துட்டு ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருக்குது, அவங்களால மேலே வர முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பியை வச்சு விடுவேன். அப்போ தான் அவங்களால லைஃப்பை சர்வே பண்ண முடியும். அப்படி அதையும் இல்லாமல் இன்னும் லீனியண்ட்டாக உள்ள ஒரு பேரை வச்சு விட்டேன்னு வைங்களேன், மேலேயே வர முடியாது. பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆள் ரொம்ப இப்படியே கூட சில பேர் இருப்பாங்க, எந்திரிச்சு நிலுப்பான்னு கூட நம்ம பிடிச்சி அப்படிலாம் கூட இருக்குது. அந்த லெட்ரு அந்த நம்பருக்கு கனெக்ட் ஆகிறது. ஒவ்வொரு லெட்டருனுடைய ரேஷியோ பவர் எவ்வளவு, அதை கொண்டு நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பேசும்போது கரெக்டாக அந்த ஸ்பாட்லேயே சொல்கிறேன் இல்லைங்களா,
நீங்கள் எதை கேட்டாலும் சரி, எதுக்கு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுவேன், எதுக்கு தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பேன். நமக்கு ஆசை இத்தனை வருஷம் வச்சுட்டோமேனு, நீங்கள் வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு யூஸாக இல்லையாங்கிறது தானே மேட்ரு. அப்படி டியூன் பண்ணால் போதும், வேறு லெவலில் வேலை செய்யும். அதுக்குனால தான் சொல்லுவேன், ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஹார்ஸ் பவர். அந்த ஹார்ஸ் பவர் அப்படி டியூன் பண்ணால் போதும், பவருடைய வேறு ரேஷியோ வேறு மாதிரி வேலை செய்யும். ஸோ அதனால் அப்போ மொத்தத்தில் பிக்கு இப்படி இருந்தால் என்ன லைஃபு, ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து அவங்க வாழ்க்கை சர்வே பண்ணுறதுக்கு அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஆமாம், ஒரு இடத்துல காரியம் ஆகணும், ஹலோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் போடணும், வா வா உனக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போடுறவனும் போடணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் இந்த அதிகாரம் பண்ணதுன்னு போட மாட்டாங்க. அப்போது பி காரியம் சாதிப்பார் வரா, பி பண்ணணுனாக்கா பி தான் சாதிப்பார். பி வந்து இப்படி தான் பேசுவார், அவர் தோரணையே அப்படி தான் இருக்கும். ஏன் வீட்டில் தான் இப்படி பேசிட்டு இருக்குது, வெளியே இப்படி பேசுகிறேன், அவர் இப்படி பேசி தான் வேலை ஆகலை. அது அவங்கள குறை சொல்ல முடியாது. அந்த எண்ணுடைய தாக்கம் யாருக்கு இருக்கக்கூடாதோ அது அவங்கள தாக்கும். நிச்சயமா. அதாவது எழுத்துக்களோட தாக்கமும் வெண்களோட தாக்கமும் அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்து நிறைய பெரிய மாற்றங்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பார்க்குறவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரி கருப்பசாமி தங்க கலசம் லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல்.